வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். காக்கியின் மீது காதல் கொண்ட வருங்கால காவலர்களுக்கு வணக்கம். இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி பிசி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. கண்டிப்பாக ஒரு பல்க் வேகன்சியோட தான் வரப்போகுது. ஏற்கனவே இந்த வேகன்சியோட டீட்டெயில்ஸ் வந்து சட்டசபையில் பேசியிருக்காங்க. அதை விட அதிகமாக தான் வேகன்சிஸ் வரப்போகுது. நம்பிக்கையோட படிங்க. ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறதுங்கிறதால நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து நம்ம இந்த காவலர் தேர்வுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் அந்த ஸ்பெஷல் பேட்சோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறது மூலமாக எத்தனை டெஸ்ட்டு, இந்த கிளாஸஸ் எப்படி நடக்க போகுது, என்னென்ன மெட்டீரியல் கொடுக்க போகிறோம், எப்படிலாம் டெஸ்ட் வைக்க போகிறோம், எப்படிலாம் டிஸ்கஷன் பண்ண போகிறோங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். சரிங்களா? நம்ம எப்படியாவது ஒரு அரசு பணிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு உயர்ந்த எண்ணத்தை மனசில் வச்சுக்கிங்க. அதை நோக்கி ஓடுங்க, கடுமையாக உழைங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த இலக்கை நீங்கள் எல்லாருமே அடைஞ்சிடுவீங்க. சரிங்களா? டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா பிசி எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. லாஸ்ட்டாக 2023 எக்ஸாம் நடந்துச்சு. இப்போ 2025 நடக்க போகிறதா அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ப்ரிப்பரேஷன் வந்து இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அறிவிப்பு வந்த உடனே ஒரு 80 நாள் 90 நாள் இருக்கும். அப்புறம் உட்காந்து படிக்கிறது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இப்போலேருந்தே நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு சிலபஸை ரொம்ப கம்மியாக நாங்கள் பிரித்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கூலிங் மெத்தட் மாதிரி தான். சரிங்களா? உங்களுக்கு இதே தான் படிக்கணும், இப்படி படிக்கணும், இப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி தெளிவாக உங்களுக்கு செப்பரேட்டாக கைட் பண்ணுறதுக்கு நம்ம டீம் வந்து தயாராக இருக்குது. சரிங்களா? டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசியில் போலீஸ் கான்ஸ்டபிள் நம்ம வந்து இதை வந்து வீர சிகரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் அந்த பேட்ச் நம்ம நடத்த போகிறோம். இது வந்து கிளாஸஸ், மெட்டீரியல், டெஸ்ட்டு வித் டிஸ்கஷன் இதெல்லாம் சேர்ந்த காம்போ வந்து வெறும் 999க்கே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேட்சை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம், கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே. இந்த பேட்சோட சிறப்பம்சங்கள்னு பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள், இணையவழி வகுப்புகள். இந்த கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒன்லி ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும்தான், ஆஃப்லைன் கிளாஸஸ் இல்லை. ஆன்லைனில் மட்டும்தான் கிளாஸஸ் நடக்கும். 200 லைவ் கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம என்ன டெஸ்ட்டோட சிலபஸோ அந்த டெஸ்ட்டோட சிலபஸை நாங்கள் முன்னாடியே நடத்தி உங்களுக்கு புரிய வச்சுருவோம். அது லைவ் கிளாஸஸாகவும் இருக்கும். சம்டைம் உங்களுக்கு சிலபஸை ஃபாஸ்ட்டாக முடிக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸாகவும் நாங்கள் என்ன பண்ணுவோம், கொடுப்போம். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 200 கிளாஸஸ் லைவாக இருக்கும். 100+ கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸாக தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நாங்கள் டெலகிராமில் சென்ட் பண்ணிவிடுவோம். நாங்கள் அனுப்புகிற மெட்டீரியல் மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸ்கூல் புக் இருக்குதுன்னா தயவுசெய்து ஸ்கூல் புக்கை தாராளமாக படிங்க. ஸ்கூல் புக்கவே அப்படியே ஒன்லைனராக நாங்கள் க்ரியேட் பண்ணி ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், பிடிஎஃபாக நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு செப்பரேட்டாக அனுப்புவோம். அதை நீங்கள் பிரிண்ட் போட்டோ அல்லது நீங்கள் வந்து அப்படியே ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ வச்சோ படித்து என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுதிக்கலாம். பிடிஎஃப் மெட்டீரியல் கம்பல்சரி கொடுப்போம். அடுத்தது பாருங்கள், டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் பிடிஎஃபாக சென்ட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? டெலகிராம் சேனலில் ஒவ்வொரு டெஸ்ட்டும் அங்கே கொடுக்கப்பட்ட டைமு ப்ளஸ் டேட்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா பிடிஎஃபாகவே சென்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் வீட்டில் பிரிண்ட் அவுட் போட்டோ அல்லது லேப்டாப்லேயோ ஃபோன்லேயோ வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதி நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், டெஸ்ட் எழுதி முடித்த உடனே ஒரு லிங்க் அனுப்புவோம், ரேங்க் லிஸ்ட் லிங்க்கு. அதில் நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்கள் பதிவு செய்கிறது மூலமாக ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நாங்கள் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதை தாண்டி இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மட்டும்தான். ஆனால் டெஸ்ட்டு வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் வந்து எழுதிக்கலாம். இங்கே சென்னை சரௌண்டிங்கில் இருக்கீங்க, நான் நேரடியாக வந்து டெஸ்ட் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நேரடியாக வந்து எழுதலாம். சரிங்களா? அதுக்கு வந்து 200 rupees வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் வித் ஜெராக்ஸ் காஸ்ட்டுக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஷன் செய்யப்படும். அதான் விளக்க காணொலி வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் நான். சரிங்களா? அப்போ ஒரு டெஸ்ட்டுக்கான நாங்கள் ஃபுல்லாக கிளாஸ் நடத்துவோம். அதுக்கு வந்து டெஸ்ட்டு மெட்டீரியல் கொடுப்போம், டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம், ப்ளஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம், ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம். இது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இந்த சைக்கிளிக் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த பேட்சோட சாராம்சமே இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் இந்த பேட்ச் வந்து போக போகுது. உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டிசம்பர் ஜனவரி பொங்கல் வரைக்குமே இந்த பேட்ச் வந்து இப்போதைக்கு நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். சப்போஸ் முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு, எக்ஸாம் வந்து டிசம்பருக்குள்ளாரே வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க அப்படி என்றால் நாங்கள் கொடுத்துருக்க டேட் வந்து நாங்கள் மாடிஃபை பண்ணி ரீஷெடியூல் போடுவோம். இல்லை எக்ஸாம் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது, ஜனவரி பிப்ரவரியில் தான் நடக்குது அப்படின்னா இப்போ போட்டிருக்க பிளான் தான். அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கப்பட்ட தேதியில் அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், படிச்சுட்டு வந்து பொறுமையாக அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சாவே போதுமானது. 100% வேலை வாங்கிடலாம். ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக லாஸ்ட்டு 5 years எல்லாத்தையும்
அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேர் டு ஸ்டடி பேஸில் எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் உள்ளார கொண்டு வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் என்ன பண்ணுறீங்க பக்கா பிளானோட போட்டிருக்கோம். சரிங்களா? ஓகே, 100% ஃபுல்லாக ரிசல்ட்டுங்க இந்த பேட்ச் ஓரியன்டாக. ஓகேங்களா? ஸோ அந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஓரியன்டாக தான் ஃபுல்லாக கொண்டு போக போகிறோம். உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுக்குறதுக்கு நம்ம டீம் தயாராக இருக்குது. ஸோ நம்பிக்கையோட அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 18th ஆகஸ்ட், 18ஆம் தேதி ஆகஸ்ட். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து திங்கட்கிழமை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 10 to 1 இருக்கலாம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 7 இருக்கலாம். இது 2 டைமில் ஏதாவது ஒரு டைம் வந்து உங்களுக்கு மாற்றி நாங்கள் என்ன பண்ணுவோம், ஷெடியூல் பண்ணுவோம். ஆன்லைனில் லைவாகவும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி அந்த டைமில் உங்களால் அட்டன் பண்ண முடியலன்னா ரெக்கார்டட் வீடியோவும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி ஆகஸ்ட். சரிங்களா? ஸோ 24th ஆகஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் அதிலிருந்து அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன டேட் கொடுத்துருக்கோமோ அந்த டேட் அடிப்படையில் மதியம் 2:30 மணிக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? எந்த டேட்டோ அந்த டேட்டில் மதியம் 2:30 மணிக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் நேரடியாகவும் வந்து எழுதிக்கலாம். ப்ளஸ் இல்லைனா டெலகிராமில் கொஸ்டின் அனுப்பிடுவோம். வீட்டிலே எழுதி நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் மார்க்கை பதிவு பண்ணால் போதுமானது. உங்களுக்கு ஃபுல்லாக ரேங்க் லிஸ்ட் வந்துருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாகவே சொல்லுவாங்க. சரிங்களா? இது நம்மளுடைய அட்ரஸ்ஸு. முடிஞ்சால் நேரில் வந்து நீங்கள் என்கொயரி பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த காவலர் தேர்வை பொறுத்த வரைக்கும் மொத்த தேர்வுகள் எவ்வளோ சார்னா 30 தேர்வுகள். சரிங்களா? 30 தேர்வுகள் 6 to 10 ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்ட்ராட்டஜிக்கு, சைக்காலஜி, பியூர் மேக்ஸு, இது எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம். மொத்த கேள்விகள் பார்க்கும்பொழுது 4500 கேள்விகள். இந்த 30 டெஸ்ட்டு 4500 கேள்விகளை நீ முழு மனதார படித்து நீ தெளிவாக அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா 100% ரிசல்ட் வந்துடும். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா நான் தான் இந்த ஷெடியூல் போட்டேன். புரியுதுங்களா? ஸோ லாஸ்ட் 5 years அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எந்தெந்த ஏரியாவிலிருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, எதில் அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, அதை பேஸ் பண்ணி பாடத்திட்டங்களை பகுத்து என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அழகாக ஒரு டெஸ்ட் ஷெடியூலாக என்ன பண்ணுறீங்க நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த டெஸ்ட் ஷெடியூல் உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பிடிஎஃபாக வைக்கிறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? இந்த தேர்வு தொடரில் ஒவ்வொரு பாடத்திட்டத்திலிருந்து கேட்கப்படும் கேள்விகள்னு பார்க்கும்பொழுது இங்கே பாருங்க, கணிதம் மற்றும் உளவியலில் 1350 கேள்விகள். எதுக்கு நம்ம அதுக்கு மட்டும் அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வேலை வாங்குறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிசைடிங் ஃபேக்டர் வந்து சைக்காலஜிலிருந்து தான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். சரிங்களா? ரெண்டாவது பாருங்க, அறிவியல் பகுதியில் 1350 கேள்விகள். இந்த சைக்காலஜி, சயின்ஸ், இந்த 2 ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா மற்ற நபர்களை விட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 4 மார்க் 5 மார்க் ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கலாம். சரிங்களா? எல்லாருமே சமூக அறிவியல் படிப்பாங்க, எல்லாருமே தமிழ் படிப்பாங்க. ஆனால் சில பேர்த்துக்கு மட்டும் தான் சயின்ஸ் வரும், சில பேர்த்துக்கு மட்டும் தான் சைக்காலஜி வரும். அதுக்கு நம்ம அதிகமாக கொஸ்டின்ஸ் கொடுத்து டிஸ்கஷன் பண்ணி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விடுறது மூலமாக உங்களை நாங்கள் கொஞ்சமாக மோல்ட்டு பண்ணி ஒரு பக்க ஆஸ்பிரண்டாக ஒரு வருங்கால ஒரு காவல் அதிகாரியாக நாங்கள் கொஞ்சமாக என்ன பண்ண போகிறோம், மோல்ட்டு பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரிங்களா? சமூக அறிவியலில் பாருங்கள் 1350 கேள்விகள். அதே பொது தமிழில் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வருதா, அது மட்டும் இல்லாமல் அந்த உளவியலில் 5 கொஸ்டின் வருதா, 800 கேள்விகள். நாங்கள் கரெக்டாக அந்த 800 கேள்விகள் எக்ஸாம் ஃபோக்கஸில் தான் எடுப்போம். நாங்கள் கொடுத்துருக்க கொஸ்டினே ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 8 மாதம் தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 450 கேள்விகள். இந்த நடப்பு நிகழ்வுகளே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் சேர்ந்தே வந்துருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இந்த தேர்வு அட்டைகளில் சேர்க்கப்பட்ட பாடங்கள் அப்படி என்னென்ன பாடங்கள் சார் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், வரலாறுல 6 to 10 வரைக்கும் ஃபுல்லாக சமூக அறிவியலில் ஃபுல்லாக இதில் சேர்த்துருக்கோம். சமூக அறிவியலில் வரலாறுல இருந்து 28 பாடங்களில் வேர் டு ஸ்டடி மாரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு சிலபஸ் தனியாக ப்ளஸ் வேர் டு ஸ்டடியாக நாங்கள் கொடுக்க போகிறோம். வேர் டு ஸ்டடியில் இந்தந்த பாடங்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுங்கிறத தெளிவாகவே நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுக்கு நாங்கள் செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோவும் போட்டிருக்கோம். மறக்காமல் பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? வரலாறுல 28 பாடங்கள், அதை மட்டும் படித்தா போதும், அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின். அடுத்து குடிமையியலில் 31 பாடங்கள், அதை மட்டும் படித்தா போதும், அதுலேருந்து ஒரு 6 to 8 கொஸ்டின் வருது. அதே மாதிரி புவியியல் படிங்க, 19 பாடங்கள் தான், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 கொஸ்டின் வருது. நெக்ஸ்ட்டு பொருளியல் பாருங்கள், இது மொத்தம் 15 பாடங்கள். இதை படிச்சிங்க அப்படின்னா ஒரு 4 to 6 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அடுத்தது பாருங்கள், சமூக அறிவியல் பார்த்த மாதிரி அடுத்து பாருங்கள் அறிவியல். அறிவியல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 92 பாடங்கள். அதில் வந்து பாருங்கள் இயற்பியலில் மட்டும் மொத்தம் 30 பாடங்கள். அதே மாதிரி வேதியியல் 28 பாடங்கள். உயிரியல் அதாவது பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 34 பாடங்கள். இந்த உயிரியல் கூடிய உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல், சூழ்நிலைகள், இந்த டாபிக் எல்லாமே உயிரியல்லே வந்துடும். அப்போ இது எல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு மொத்தம் 92 பாடங்கள். இதில்
இந்த பயாலஜியில் இருந்து தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒரு 6 கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? மீதி உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கொஸ்டின் 3 to 4 கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி உங்களுக்கு வேர் டு ஸ்டடி பேஸில் தான் அந்த டெஸ்ட் ஷெட்யூல் போட்டிருக்கோம். செப்பரேட்டாக வேர் டு ஸ்டடி நம்ம வந்து கையில் கொடுக்க போகிறோம். வீடியோ போட்டிருக்கோம், மறக்காத பாருங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 6 to 10 பொது தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா இயலையுமே கவர் பண்ணுறீங்க. எல்லா இயல்லையுமே மொழித்திறன் பயிற்சிகள், புக் பேக் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கண்டென்ட், இலக்கண பகுதி. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணி தான் உங்களுக்கு மெட்டீரியலாக கொடுக்க போகிறோம். நாங்கள் கொடுக்கறத மட்டும் படிங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஏனென்றால் லாஸ்ட்டு 2023 நடந்த பிசி எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாதி பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. வேணும்னா நீங்கள் அட்டன் பண்ணவங்கள கேட்டு பாருங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 6 to 10ஆம் வகுப்பு கணித புத்தகத்தையும் கவர் பண்ணிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா டாபிக் வந்து சைக்காலஜியில் வந்து எக்ஸ்ட்ரா டாபிக் வைஸாக கவர் பண்ணிருக்கோம், புக்கு வைஸாகவும் கவர் பண்ணிருக்கோம். சரிங்களா? உளவியல் மற்றும் தர்க்க அறிவியல் மொத்தம் 45 தலைப்புகள். இங்கே பாருங்க, இந்த கணிதத்திலிருந்து மட்டும் மொத்தம் 27 தலைப்பு. நெக்ஸ்ட் உளவியல்ல இருந்து 18 தலைப்பு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து அந்த கணிதம்னா என்ன மீனிங்கு, எல்சிஎம் ஹெச்எஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது மாதிரி இருக்கலாம் பியூர் மேக்ஸ். உளவியல் என்னது, கோடிங், டிகோடிங், பிக்சரு, மிரரு, நெக்ஸ்ட் நம்பரு, இப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த உளவியல்னு சொல்லி புரிஞ்சுக்கிங்க. நடப்பு நிகழ்வுங்கிறது லாஸ்ட் 8 மாதம் இப்போதைக்கு கவர் பண்ணுறீங்க. இதை தாண்டி பழைய வினாத்தாளுங்கிறது 2020 2023 அந்த 24 வரைக்கும் நடந்த லாஸ்ட் ஒரு 5 years கொஸ்டின்ஸை வந்து ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணுறீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நடுவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் எடுத்து சைட் பை சைடாக படிக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 43 தலைப்புகள் இருக்குது. எனது இந்தியாவின் இந்தியாவுடைய இது குடியரசுத் தலைவர்கள், அப்போ பிரதம மந்திரிகள், துணை குடியரசுத் தலைவர்கள், அப்புறம் வந்து முதலமைச்சர்கள், ஆளுநர்கள். சரிங்களா? இந்த மாதிரி உள்ள அந்த தலைப்புகள்லேருந்து மொத்தம் 43 தலைப்புகளை கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது எல்லாம் சேர்ந்த காம்போ தான் இந்த டெஸ்ட் பேட்ச். இது ஏதோ சும்மா கடமைக்கு போட்ட டெஸ்ட் பேட்ச் நினச்சிக்காதீங்க. ஏதோ சும்மா நடத்தணும் ஒரு 20 டெஸ்ட் 10 டெஸ்ட் அப்படின்லாம் இல்லை. உங்களை எப்படியாவது இந்த டெஸ்ட் மூலமாக உங்களை பாஸ் பண்ண வைக்கணும். சரிங்களா? உங்களுடைய வெற்றியில் நம்மளுடைய பங்களிப்பும் கொஞ்சம் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இந்த டெஸ்ட் ஷெட்யூலில் இவ்வளோ டீகோட் பண்ணி நம்ம போட்டிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிங்க. கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ, இந்த டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்போ பாலிட்டிக்ஸ் செப்பரேட் வீடியோ, ஹிஸ்ட்ரிக்கு செப்பரேட் வீடியோ, எக்கனாமி செப்பரேட் வீடியோ, ஜாகிரபி செப்பரேட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலைப்புக்கும் நம்ம என்ன பண்ணுறீங்க, தனி வீடியோ வந்து என்ன பண்ணுறீங்க போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பேட்சோடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இங்கே பாருங்கள், சிறப்பம்சங்கள் பார்க்கும்பொழுது இணையவழி வகுப்புகள் ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமைக்குள்ளார உங்களுக்கு வந்து கிளாஸ் நடக்கும். எப்போ நடக்கும்னா காலைல 10 to 1 அல்லது 4 to 7 இந்த டைமில் நடக்கும். நாங்கள் ஷெடியூல் போடுவோம். சரிங்களா? அந்த ஷெடியூல் படி ஃபாலோ பண்ணால் போதும். வகுப்புகள் வந்து லைவ் அண்ட் ரெக்கார்டட் என 2 வகையிலுமே இருக்கும். ஏன்னா சிலபஸ் சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக நாங்கள் இந்த பிளான் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், வகுப்புகள் நடைபெறும் பொழுதே நாங்கள் அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியலை நாங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிடுவோம், சென்ட் பண்ணிவிடுவோம். கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, அந்த கிளாஸ் ஓரியன்டாகவே பிடிஎஃப் மெட்டீரியல் வந்துடும். அதை அப்படியே நீங்கள் எடுத்து ரிவிஷன் பண்ணுறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. இந்த தேர்வு அட்டவணை வந்து பிசி அந்த சிலபஸ் பேஸ்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டு இது உருவாக்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அடுத்து வந்து பாருங்கள், 6 to 10ஆம் வகுப்பு வரை உள்ள சமூக அறிவியல், கணிதம் மற்றும் இந்த பொது தமிழ் பாடம் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளார இன்க்ளூட் பண்ணுறீங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சைக்காலஜி, தர்க்க அறிவு பகுதிகளையும் 8 மாத நடப்பு நிகழ்வு பகுதியும் இதுக்குள்ளார என்ன பண்ணுறோம் சேர்த்துருக்கோம். அடுத்தது 5 வருட காவலர் தேர்வுக்கான பழைய வினாத்தாளை இதுக்குள்ளார சேர்த்துருக்கோம். ஸ்ட்ராட்டஜிக்கு என்று அழைக்கக்கூடிய பொது அறிவு பகுதி இதுக்குள்ளார சேர்த்துருக்கோம். ஒவ்வொரு தேர்விலையும் 150 வினாக்கள் இடம்பெறும். சரிங்களா? ஒவ்வொரு தேர்வும் 2.5 மணி நேரம் நடைபெறும்ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இந்த தேர்வுகள் அனைத்தும் தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா பிசி எக்ஸாம் தமிழில் மட்டும் தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு தேர்வும் கொடுக்கப்பட்ட தேதி அடிப்படையில், சரிங்களா, அந்த தேதி அடிப்படையில் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதேமாரி ஒவ்வொரு தேர்வு வினாக்களுக்கும் விளக்க காணொலி வீடியோ என்ன பண்ணப்படும், நாம் வந்து டிஸ்கஷன் வீடியோ கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவோம். மறக்காமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட். சரிங்களா? இந்த தேர்வு அட்டவணை வந்து இப்போதைக்கு நாங்கள் ஒரு டேட் போட்டிருக்கோம். சரிங்களா? 4 நாள் கேப் விட்டு 5ஆவது நாள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு டேட் போட்டிருக்கோம். சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த டேட் வந்து இன்னும் கொஞ்சம் சுருக்கி ஃபாஸ்ட்டாக டெஸ்ட் முடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அது வந்து ஜனவரி பிப்ரவரியில் தான் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா
இந்த டெஸ்ட் ஷெடியூல் பிரகாரம் அப்படியே ஸ்லோவாக பொறுமையாக நல்லா படித்து ரிவிஷன் பண்ணிவிட்டு நல்லா ஷார்ட்கட் வச்சு நோட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா படிச்சுட்டு நல்லா டெஸ்ட் எழுதுங்க. பொறுமையாக போகும், ஜாலியாக போகும். சரிங்களா? சப்போஸ் முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்து முன்னாடியே எக்ஸாம் வைக்கிற மாதிரினா மட்டும்தான் இந்த டேட்டை கொஞ்சம் சுருக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் எவ்வளோ சார் ஃபீஸ் அப்படின்னா, இவ்வளோ பிளான் பண்ணி போட்ட இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 999 ரூபாய். சரிங்களா? அதாவது ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஆன்லைன் கிளாஸு, பிடிஎஃப் மெட்டீரியல், அப்புறம் பிடிஎஃப் டெஸ்ட் கொஷின்ஸ் வித் டிஸ்கஷன், ரேங்க் லிஸ்ட்டு. சரிங்களா? அப்புறம் வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் அந்த செஷன், இது எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 999 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. இல்லை சார் எல்லாமே நான் ஆன்லைனில் வாங்கிக்கிறேன், டெஸ்ட்டு மட்டும் வந்து அகாடமியில் நேரடியாக வந்து எழுதணும் அப்படின்னா ப்ளஸ் 200 ரூபா சேர்த்து கொடுத்துருங்க. சரிங்களா? அது வந்து பிரிண்டிங் காஸ்ட்டுக்காக நாங்கள் கேட்குறோம், அது ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அப்போ 1200 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துட்டிங்கன்னா நேரடியாக வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். வெறும் 999 ரூபா கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஆன்லைன்லேயே ஆக்சஸ் வாங்கிக்கலாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு, இது பேமெண்ட் யூபிஐ ஐடி, இது ஸ்கேன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். அனுப்பிட்டு இதை தயவு செய்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. யுவர் நேம், யுவர் டிஸ்ட்ரிக்ட் நேம், அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. பேட்ச் நேம் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசின்னு சொல்லி போடுங்க. டெஸ்ட் மோடு வந்து நீங்கள் ஆன்லைனில் எழுத போகிறீங்களா அல்லது ஆஃப்லைனில் நேரடியாக வந்து எழுத போகிறீங்களா? டெஸ்ட்டு ஆஃப்லைனில் நேரடியாக வந்து எழுத போகிறீங்கன்னா 1200 ரூபா கட்டிருக்கணும் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஆன்லைனில் நான் எழுதிக்கிறேன் சார் அப்படின்னா என்னது வெறும் 999 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டினா போதுமானதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இதுதான் டீட்டெயில்ஸு. இது நம்மளுடைய சோசியல் மீடியா இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரிங்களா? சார் டெஸ்ட் ஷெடியூல் எப்படி சார் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்க, இதான் டெஸ்ட் ஷெடியூல். சரிங்களா? இங்கே பாருங்க, ஆகஸ்ட் 24ஆம் தேதி டெஸ்ட் ஷெடியூல் வந்து இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்க, பொது அறிவு பகுதியில் 6ஆம் வகுப்பில் ஒன்றுமே இருக்காது, சும்மா பேசிக் நாலேஜ் தான் இருக்கும். புரியுதுங்களா? பாருங்க, சமூக அறிவியல் முதல் பருவம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியலில் முதல் பருவம் 6ஆம் வகுப்பில். அது மட்டும் இல்லாமல் உளவியல் மற்றும் கணிதத்தில் ஒத்த தன்மைங்கிற ஒரு டாபிக் அனாலஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணியல், நம்பர் சிஸ்டங்கிற ஒரு டாபிக். இது ரெண்டையும் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். நாங்கள் இதெல்லாம் நடத்தி முடிச்சிருவோம். அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி இதை நடத்தி முடிச்சிருவோம், உங்களுக்கு வீடியோ அனுப்பிவிட்ருவோம். இதை நடத்தி முடிச்சிருவோம், உங்களுக்கு வீடியோ அனுப்பிவிட்ருவோம், நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்திய பாரம்பரிய நடனங்களுடன் தொடர்புடையவர்கள். நெக்ஸ்ட் வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் தலைமையகம் தொடங்கப்பட்ட ஆண்டு மட்ட தலைவர்கள். நீங்கள் பயப்படவே தேவையில்ல, நாங்கள் மெட்டீரியல் கொடுப்போம். நாங்கள் கொடுக்குறத நீங்கள் இப்போ ஃபுல்லாக படித்தா போதுமானது. ஸ்கூல் புக்கு என்கிட்ட இருக்குது சார்னா இந்த தலைப்பெல்லாம் பார்த்து படிச்சிரு. ஸ்கூல் புக்கு இல்லை சார்னா நாங்கள் அனுப்புகிற பிடிஎஃப் வந்து என்ன பண்ண, ஒன்று பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சிக்கோ, இல்லை அப்படியே ஓப்பன் பண்ணி படித்து ரிவிஷன் பண்ணிக்கோ. சரிங்களா? இதை தாண்டி பொது தமிழில் வந்து பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு இயல் 1ல் எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை. இலக்கணம், மொழித்திறன், ஆசிரியர், நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள், அப்புறம் புக் பேக் கொஸ்டின், இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த இது. நடுவில் இருக்க பாடத்தெல்லாம் வளவலன்னு படிச்சுட்டு இருக்காதிங்க. புக் பேக் கொஸ்டின் படிக்க போகிறீங்க, இலக்கணத்தை படிக்க போகிறீங்க, மொழித்திறன் அந்த பயிற்சியை படிக்க போகிறீங்க. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஸ்டின் படிக்க போகிறீங்க. அதை தாண்டி நூல்கள் மற்றும் நூலாசிரியர்களை இது ஃபுல்லாக படிக்க போகிறீங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி பக்கா பிளானோட போட்டிருக்கு. இப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட் வரும். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நாங்கள் டேட்டை வந்து கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருக்கோம். அதனால் நம்ம வந்து இந்த 30வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி இந்த 18 வரைக்கும் போட்டிருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், எல்லா டெஸ்ட்டுமே 150 மதிப்பெண்கள் 2.5 மணி நேரம் கொடுத்துருப்போம். நார்மலாகவே பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் 40 நிமிஷம் 150 கொஸ்டினுக்கு. ஆனால் இங்கே 2 மணி நேரம் 30 நிமிஷம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் முடிக்கணும், அந்த பழக்கத்தில் நீங்கள் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நம்ம ஃபுல் டெஸ்ட் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 30 ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரிங்களா? 2.5 மணி நேரத்தில் நீங்கள் முடிக்க போகிறீங்க. அப்போ 30 ஃபுல் டெஸ்ட்டை 2.5 மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுக்குறாங்க, எளிமையாக முன்னாடி அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தேர்வில் 100% வெற்றி அடைஞ்சிடலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், சிலபஸ், இது எல்லாத்தையும் டீகோட் பண்ணி அனலைஸ் பண்ணி
ஃபுல்லாகவே வேர் டு ஸ்டடி பேஸில் இந்த டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். இது 100% உங்களுடைய வெற்றிக்கு இந்த டெஸ்ட் ஷெடியூல் நம்மளுடைய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பங்களிப்பு கொடுக்கும். ஸோ மறக்காமல் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்க, இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்களுக்கு நம்மளுடைய டெஸ்ட் ஷெடியூல் இந்த வீடியோவையும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.